தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவாகினது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் மேலும் வலுவடையும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு 11:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வந்த நிலையில இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த நிலையில்தான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும், அதாவது புயலாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. புயலாக வலுப்பெற்றதற்கு பிறகாக அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்கரை வழியாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி இந்த புயல் நகர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது புயல் உருவாகும், புயல் சைக்ளோன் அப்படிங்கிற வார்த்தையை இந்திய வானிலை ஆய்வு மையம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தெற்கு இலங்கை மற்றும் இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த ஒரு பெயர் என்பது சூட்டப்பட்டிருக்கு. தித்வா என்கின்ற பெயர் இந்த புயலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சென்யார் புயல் உருவான போதும் கூட தற்பொழுது தமிழகத்திற்கு அந்த சென்யார் புயலால பெரிதளவு பாதிப்பு இல்லை என கூறப்பட்டது. இலங்கையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயல் தான் தமிழ்நாட்டிற்கு பெரிதான மழைக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக 3வது புயல் என்பது உருவாகி இருக்கிறது. மோன்தா, சென்யாரை தொடர்ந்து தற்பொழுது தித்வா என்கின்ற புயல் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த தித்வா புயல் தான் தற்பொழுது தமிழகத்துல வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகும் என கூறப்பட்டாலும் எந்த ஆந்திரா தமிழகம் ஒட்டி கரையை கடக்குமா, எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கிறது, அதாவது அது தொடர்ந்து நகர்வுகளை பொறுத்தும் தெரிய வரும். இந்த புயல் மழையை கொடுக்கக்கூடிய புயலா அல்லது காற்றை கொடுக்கக்கூடிய புயலா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அதனுடைய நகர்வுகளை பொறுத்து தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய நிலையில இந்த புயல் காரணமாக நாளை முதலே ஒரு சில வட கடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழையை எதிர்பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது.